அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொலியில் காண விரும்புவது வாழ்க்கை வெற்றி பெற தைப்பூசம் அன்று பாரமூர் ஸ்ரீ முருகப்பெருமானை வழிபடும் முறை என்ன என்பதை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். தமிழ் கடவுள் பாரமூர் முருகப்பெருமானுக்கு கொண்டாடப்படும் விழாக்களில் தைப்பூசம் மகத்துவம் வாய்ந்தது. இந்த தை மாதம் பூசம் நட்சத்திரத்தில் பௌர்ணமி திதி கூடி வரும் நாளில் கொண்டாடப்படுகிறது. பூச நட்சத்திரத்தை புஷ்யம் என்றும் கூறுவர். சிவபெருமான் சிதம்பரத்தில் உமாதேவியை காண ஆனந்த நடனம் ஆடி விநாயக பாத முனிவர், பதஞ்சலி, பிரம்மா மற்றும் விஷ்ணு தேவ முனிவர்களுக்கு தரிசனம் அளித்த தினமானதால் அன்று சிவாலயங்களில் சிறப்பு வழிபாடுகளும் நடைபெறுகின்றன. தைப்பூச விழா மிக தொன்மை வாய்ந்தது. கிபி 7-8ஆம் நூற்றாண்டில் இவ்விழா விமர்சையாக கொண்டாடப்பட்டதை தை ஞான சம்பந்தர் தேவார பாடல் மூலம் அறிந்து கொள்ள முடிகிறது. மயிலாப்பூரில் பாம்பு கடித்து இறந்து போன பூம்பாவை என்ற பெண் உயிர்ப்பிக்க அவர் பாடிய பதிகமும் சிறப்பு மிக்கதாகவே இன்றளவும் விளங்கப்பட்டு வருகிறது. தைப்பூசம் என்று சொன்னால் மக்கள் மனிதரத்தில் கந்தபெருமானே வந்து நிற்பார் என்பது ஐதீகமாகும். முக்கியமாக 1000 காலத்தில் முக்கியமாக சாமி வீதி உலா உண்டு. அன்று கிராம தெய்வங்களும் பொங்கல் வைத்து விசேஷ பூஜைகள் இந்த தைப்பூச நாள் நடைபெறுகிறது. அறுபடை வீடுகள் உண்டான பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி கோவிலில் தைப்பூச திருவிழா 10 நாட்கள் நடைபெறும். 7ஆம் நாள் விழாவில் தேரோட்டம் நடைபெறும். அப்போது முருகன் வள்ளி தெய்வ யானையுடன் திருமண கோலத்தில் ரத வீதிகளில் தேரில் பவனி வருவார். 10ஆம் நாள் தெற்போற்சவம் நடைபெறும். பக்தர்கள் பல பகுதிகளில் இருந்து முருகனுக்கு விரதமிருந்து ஏற்றிக்கடனாக காவடி எடுத்து வருவார்கள். பால்காவடி, பறவை காவடி, தீர்த்த காவடி, மச்ச காவடி, மயில் காவடி, சர்க்கரை காவடி போன்ற காவடிகள் எடுத்து வந்து மக்கள் முருகனுக்கு செலுத்துவார்கள். காவடி எடுத்து வருபவர்கள் வழியில் களைப்பு நீங்க பாட்டு பாடி கொண்டு வருவார்கள். நாக்கு, கன்னம் மற்றும் கை மற்றும் உடலில் பிற பகுதிகளில் சிறிய பெரிய வேலை குத்தி கொண்டும் சின்னரதம் போன்ற வண்டியை பக்தர்கள் முதுகில் கொக்கியினால் இணைத்து இழுத்து வருவார்கள். நெல்லை மாவட்டம் ஊரை அருள்மிகு ஸ்ரீ சுயம்புலிங்க சுவாமி கோவிலில் தைப்பூசம் 11 நாள் விழாவாக சிறப்பாக கொண்டாடப்படும். 9ஆம் நாள் தேரோட்டம், 10வது நாள் தெற்போற்சவம். முக்கியமாக இந்த 11வது நாள் பஞ்சமூர்த்திகள் வீதி உலா நடைபெறும். சிவபெருமான் திருவிளையாடுகளில் புட்டுக்கு மண் சுமந்து பிரம்படிப்பட்டது ஒன்றாகும். இதை நினைவு கூறும் விதத்தில் தைப்பூசத்தன்று பக்தர்கள் கடலில் புனித நீராடிவிட்டு உவரிக்கரையில் இருந்து சிறிய பெட்டியில் மணலை எள்ளி அதை தலையில் வைத்து சுமந்து கொண்டு கோவில் அருகில் கொட்டுவார்கள். இவ்வாறு செய்யும் பக்தரின் கோரிக்கையை சுவாமி நிறைவேற்றியதாக ஐதீகம். வள்ளலார் ராமலிங்க சுவாமிகள் தை மாதம் பூச நட்சத்திரத்தன்று ஜோதியில் கலந்தார். இதை குறித்து வகையில் கடலூர் மாவட்டம் வடலூரில் தை மாதத்தில் தைப்பூசத்தன்று அதிகாலை ஜோதி தரிசனம் நடைபெறுகிறது. அன்று மேட்டு பகுதியில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கூடி வள்ளலாரின் விழாவை கொண்டாடுகின்றனர். கடல் கடந்து நாடுகளில் தைப்பூச திருவிழா மக்கள் கொண்டாடி மகிழ்கிறார். மலேசியாவில் முத்துமலை 10 மலை முருகன் கோவில் பிரசித்தி பெற்று விளங்குகிறது. கோலாம்பூரில் இருந்து 13 கிலோமீட்டர் தொலைவில் இந்த ஆலயம் சிறப்பாக விளங்குகிறது. பக்தர்கள் என்று சொன்னால் முருகன் கருணை கடவுளாக இருப்பார். தைப்பூசத்தன்று அதிகாலையிலே எழுந்து குளித்துவிட்டு முக்கியமாக திருநீர் அணிந்து உற்சாகரித்து சிவபெருமானை வழிபட வேண்டும். தேவாரம், திருவாசகம் போன்ற பாசுரங்களை பக்தியுடன் பாட வேண்டும். அன்று உணவு ஏதும் உண்ணாமல் 3 வேளையும் பால் பழம் சாப்பிட வேண்டும். மாலையில் கோவிலுக்கு சென்று சிவபூஜையில் பகிர்ந்து கொண்டு சிவபெருமானை வணங்கி விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும். முக்கியமாக முருகன் கோவிலுக்கும் சென்று வழிபட்டு வர வேண்டும். தேவர்களுக்கும் ரிஷிகளுக்கும் முன்னர் அழைத்து வந்த சூரபத்மனை முருகப்பெருமான் தேவசேனாதிபதியாக பொறுப்பேற்று அழித்து துன்பத்தை நீக்கினார். இதனால் 33 தேவர்களும் துன்ப நீக்கி ஆனந்தம் அடைந்தனர். முருகப்பெருமானுக்கு உகந்த இந்த விரதத்தை கடைபிடிப்பதனால் வறுமை நீங்கி வெற்றி, செழிப்பு மற்றும் அனைத்தும் ஏற்படும். துன்பம் மறைந்து ஆனந்தவரும் கைவிட்டு சென்ற பொருட்கள் மீண்டும் வந்தடையும். எந்த நாளும் இளமையுடன் இருப்பர். குழந்தைகளுக்கு கல்வி அபிவிருத்தியாகும். தொழில் மேன்மை உண்டாகும். தைப்பூசம் நிறைந்த நாள்
அன்று குழந்தைகளுக்கு காது குத்துதல், ஏடு தொடுத்தல், சோறு ஊட்டுதல் போன்ற நற்காரியங்களை தாராளமாக செய்யலாம். முருகப்பெருமானுக்கு பல நாமங்கள் உண்டு. அதில் ஒன்றாக சரவண பவ எனும் 6 எழுத்து மந்திரம் மிகவும் மகத்துவம் மிக்கது. இதனை மனமுருங்கி சொல்பவர்கள் செல்வம், கல்வி, முக்தி பேறு, எதிரிகளை வெல்லும் ஆற்றல், ஆரோக்கியம், பயமின்றி இருத்தல் ஆகிய 6 பேர்களையும் பெற்று மகிழ்வர் என்கிறது சாஸ்திரம். முக்கியமாக இந்த சாஸ்திரத்தின்படி அனைவரும் அணைந்து முருகப்பெருமானை வழிபட வேண்டும். முருகப்பெருமான் என்றால் முக்கியத்துவம் பெற்ற வெற்றிக்குரிய தெய்வமாகவே இன்றளவும் பார்க்கப்பட்டு வருகிறார். முக்கியமாக மும்மூர்த்திகளின் வடிவான முருகப்பெருமான், சிவபெருமான் அம்சமாக அவதரித்த முருகப்பெருமான் மும்மூர்த்திகளின் வடிவமானவர். மூ என்ற எழுத்து முகுந்தன் என்ற விஷ்ணு பெருமானையும், ரூ என்ற எழுத்து ருத்ரரையும், கா என்ற எழுத்து கமலத்தில் உறைந்து உதித்த பிரம்மாவையும் குறிக்கும். முருகன் மும்மூர்த்தியில் செய்யும் படைத்தல், காத்தல், அழித்தல் என்ற முத்தொழிலையும் செய்து பக்தர்களை காக்கிறார். அறுபடை வீடுகளில் ஒன்றான திருச்செந்தூரில் மாசி ஆவணி மாத திருவிழாவின் போது மாலையில் இவர் சிவப்பு நிற வஸ்திரம் சாத்தி சிவபெருமானாகவும், மறுநாள் 8ஆம் நாள் காலையில் வெண்ணிற ஆடையில் பிரம்மாவின் அம்சமாகவும், மதிய வேளையில் பச்சைப்பட்டு சாத்தி பெருமாள் அம்சத்திரத்தில் பக்தர்களுக்கு அருளாசி வழங்குவது இன்று நினைத்து பார்த்தாலும் அற்புதமாக இருக்கும். தைப்பூசத்தன்று முக்கியமாக நடைபெறும் புதிர் விருந்து விசேஷமானது. இலங்கையில் குறிப்பாக யாழ்ப்பாணம் பகுதியில் விவசாயிகள் இதை சமயச் சடங்காகவே செய்கின்றனர். தைப்பூசத்தன்று அதிகாலையில் எழுந்து வீடு வாசல் பெருக்கி சுத்தபத்தம் செய்து நெல் மகசூல் அதிகமாக வேண்டி இறைவனை வணங்குவர். பின்னர் புதிர் எடுத்தல் வைபவத்தை நடத்துவர். அன்று வீட்டில் குத்து விளக்கேற்றி பிள்ளையார் பிடித்து வைத்து நிறைகுடம் வைத்து அவற்றின் முன் நெல் அறுக்கும் அரிவாளை வைத்து தேங்காய் உடைத்து தீபதூபம் காட்சி வழிபடுவர். பின்னர் குடும்பத் தலைவர் அரிவாள்களை தூக்கி கொண்டு ஆண் பிள்ளைகளுடன் வயலுக்கு செல்வர். அங்கு கிழக்கு திசையில் நின்றபடி சூரியனை வணங்கி தேங்காயை உடைப்பர். பின்னர் முற்றிலும் நெற்கதிர்களை அறுத்து வீட்டிற்கு எடுத்துவர். அதனை குடும்பத் தலைவி பெற்று சுவாமி படத்திற்கு முன்வைத்து வழிபடுவர். நமது வயலிலிருந்து முதலாக நெல் தானியங்கள் வீட்டிற்கு எடுத்து வருவதையே குதிர் எடுத்தல் என சொல்லுகின்றனர். அதன் பின்னர் குடும்பத் தலைவர் சில நெல்மணிகளை எடுத்து உமி நீக்கி அந்த அரிசியை உலையில் இடுவர், பொங்கல் வைப்பர். குடும்பத் தலைவர் பல்வேறு கறிவகைகளை நெய் மற்றும் தயிர், பழங்கள், சர்க்கரை பொங்கல் ஆகியவற்றுடன் படைக்கப்பட்டு சாதத்தை குழைத்து மனைவி, மக்கள், சுற்றத்தார், உறவினர்கள் வழங்குவார். இது புதிர் விருந்து என்ற பெயர் பெரிய வைபவமாக அங்கு நடைபெறுகிறது. இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.